ரோமர் 10:16 ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூ சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு அவர் எழுதும்பொழுது, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஏன் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் இப்படி இருக்காங்க என்ற தன்னுடைய கவலையை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துடைய வருகை, இதெல்லாம் உள்ள அடக்கினது தான். அதை பற்றி, இயேசுவை பற்றி முழுக்க முழுக்க நம்முடைய ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. இன்னைக்கு எந்த யூடியூப்ல எடுத்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, எல்லா டிவிகளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, உலகத்தில் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மனுஷர் போக முடியாத காடு மலையா இருந்தாலும் கூட அவங்க சுவிசேஷத்தை இந்த வான் வழியாக அவங்க பார்க்கலாம், கேட்கலாம். ஆனா அப்படி கேட்ட கூட சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாராம்? கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அதையும் பவுல் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியே சொல்லி இருக்கிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார். எனக்கு நிறைய பேர் விசுவாசிக்காததுனால தான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாம இருக்காங்க. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அதுல மிக முக்கியமான ஒரு 2-3 அம்சங்கள் இருக்கிறது. அது என்ன? ரோமர் 10 8 இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் சமீபமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தை, இந்த சுவிசேஷ வார்த்தை எல்லாருக்கும் சமீபமாக தான் இருக்கு. எல்லாருக்கும் அது சமீபமாக இருக்கிறது மட்டுமல்ல, அவங்க வாயில் இருக்கு, அவங்க இருதயத்தில் இருக்கு. எல்லாருக்கும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கலனாலும் அவங்க கிட்ட சுவிசேஷம் பக்கத்திலேயே இருக்கு. ஆனால் அவங்க வாயில இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஏற்றுக்கொள்ளாதவங்க இயேசுவை தூஷிக்கையாவது செய்கிறாங்க. ஆண்டவரை நம்பாதவங்க கிறிஸ்தவங்களை கேலியாவது பண்ணுறாங்க. ஆக மொத்தம் அவங்க வாயில் அது இருக்கு. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, தேவனை புகழறாங்க, தேவனை ஆராதனை செய்கிறாங்க. இல்லைன்னா தேவனை பகைக்கவாவது செய்கிறாங்க, தேவனை தூஷிக்க செய்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை அவங்க கேவலமாக பேசுகிறாங்க. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் சுவிசேஷம் அவங்க சமீபத்தில் இருக்கு, அவங்க வாயில் இருக்கு, அவங்க இருதயத்தில் இருக்கு. இததான் இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த விசுவாசத்தின் வார்த்தைக்கு யார் ஒருவர் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க.
இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாதவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. மாறாக அவங்க இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில அவங்க நாசமா தான் போவாங்க. ஏன்டா ஒருவர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியலன்னா, வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்தை, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? காப்பாற்றப்படுறது. அவர் நம்மளை காப்பாற்றணும்னா, நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா, இந்த சுவிசேஷ வார்த்தைகளை பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்தால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தராகிய இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே என்னை ரட்சிங்கப்பா, வாயினால் அறிக்கை செய்யணும். இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, இயேசுவே என் நோய்களை சுகமாக்குங்கப்பா, இயேசுவே என் பிரச்சனையெல்லாம் மாத்துங்கப்பா. இயேசுவின் பெயரை வாயினால உச்சரிக்க வேண்டும், வாயினால அறிக்கை செய்யும் பொழுது. ஏன்னா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் கூட இயேசு என்ற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படல. நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமா? நீங்க பூமியின் அடியில தண்ணியில இருந்தா கூட இயேசுவே காப்பாத்துங்கன்னா உடனே காப்பாத்திடுவார், எங்க இருந்தாலும் காப்பாத்துவார். வானத்துல பிளெயின் ஏதோ விபத்தா ஆக போதா, ஏதோ விழப்போதா, இயேசுவே காப்பாத்துங்க, அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், இயேசு காப்பாத்திடுவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசுவை கூப்பிட்டு அவர் காப்பாத்தாம போனதே கிடையாது. அங்கே மூழ்கி கொண்டிருந்த பேதுரு, ஆண்டவரே அப்படின்னு இயேசுவை நோக்கி அபயம் பண்றான், கையை பிடிச்சி தூக்கிட்டார். முழுகிற பேதுரை தூக்கி கையை பிடிச்சி தூக்கிட்டார். அது வரைக்கும் கடல் மேலே நடந்து கொண்டிருந்தான். இயேசுவை பார்க்குற வரைக்கும் கடல் மேலே நடந்து கொண்டிருந்தார் பேதுரு. எப்போ இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரோ, நான் கடல் மேல் நடக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாரோ, இயேசுவை பார்க்குறத எப்போ விட்டாரோ அப்போ மூழ்கி போயிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அனுதினமும் பார்க்கணும். அதுக்காக தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், இயேசுவை தரிசிப்பதற்காக, இயேசுவோடு பேசுவதற்காக, இயேசுவை ஆராதனை செய்ய, நம்முடைய வாயினால் அறிக்கை செய்ய. ஏன்னா இங்கே வந்து ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படும். தேவ ஆலயத்தில் வந்து எசப்பா என்னை ரட்சியம், எசப்பா என் பாவத்தை மன்னியும், எசப்பா என் பிரச்சனையை மாற்றுங்க, அவருடைய பாதத்தில் வந்து கண்ணீரை நம்ம ஊற்றினா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினாலேயும் அறிக்கை செய்யணும், இயேசுவை இருதயத்திலையும் விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மனசுல இருக்கு, மனசுல இருந்தா அதை வாயினால சொல்லணும் இல்லையா? நிறைய பேர் ஆண்டவர் இயேசுவை மனசுல இருக்கு, எனக்கும் கிறிஸ்துவங்கன்னா பிடிக்கும், எனக்கும் இயேசுவை பிடிக்கும், ஆண்டவர் பிடிக்கும், மனசுல இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டா போதாது, வாயினால அறிக்கை செய்யணும். எப்படி அறிக்கை செய்யணும்? இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும். வாயினால அறிக்கை செஞ்சு அவர் நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்ம அக்கிரமங்களை கழுவி நம் நோய்களை குணமாக்குவார், அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அதுதான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிற முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா, இயேசு சொன்னார் இல்லைங்களா, எல்லாரும் ஞானஸ்நானம் பெறணும். அவர் மேல விசுவாசம் வச்ச எத்தனை பேரா இருந்தாலும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஆனா தேவனுடைய பிள்ளை என்பதற்கு நாம சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சரீரம்
ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு குழந்தை ஒன்றும் இல்லை, கெட்ட குமாரன் இளைய குமாரன் வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு போய் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் அவனுடைய பங்கை வாங்கி கொண்டு போய் எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டான். பன்னிகள் போடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ பன்னி மேய்க்கிற வேலையில் இருந்தான். அவன் சரீரமெல்லாம் நாற்று அடிச்சு, ஆனாலும் அவன் தகப்பனை குறித்து யோசித்து பார்க்குறான். ஐயோ, என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட நல்ல திருப்தியாக சாப்பிட்றாங்களே, ஒன்று செய்வேன், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்கே இருக்கிற வேலைக்காரரில் ஒருத்தராக என்னை சேர்த்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பி வந்தான். வந்த உடனே தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைச்சி அவனை குளிப்பாட்டுங்க, அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்துங்க, மோந்திரத்தை போடுங்க, பாதரட்சியை போடுங்க அப்படின்னு சொல்லி முதல் குளிப்பாட்டுறாங்க. அது போல தான் ஆண்டவர் இயேசு கிட்ட வந்தா நம்ம பாவத்திலிருந்து வரோம், அக்கிரமத்திலிருந்து வரோம். அப்படிப்பட்ட பாவம், பிசாசுடைய அழுக்குகள், பிசாசுடைய பாவங்கள் எல்லாம் நம்ம மேலே இருக்கும். அப்போ நம்முடைய சரீரம் எப்படி கழுவப்படணும்னா ஞானஸ்தானத்தின் மூலமாக கழுவப்பட வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எந்த பாவமாக இருந்தாலும், எந்த சாபமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளை விட்டு நீங்கி போயிடும். அப்போ சரீர சுத்திகரிப்பு உண்டாகும். நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுவார். அப்படி நாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம ரட்சிக்கப்படுவோம். இப்படி தான் நிறைய பேர் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதை தான் ஏசாயா சொல்கிறாரு, அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. எல்லார்கிட்டையும் இருக்குது இந்த சத்தியம், இந்த வசனம் எல்லார்கிட்டையும் இருக்குது, எல்லார் வாயில் கூட இருக்குது. ஆனால் அதை வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. இருதயத்தில் விசுவாசித்து வெளியில் கொண்டு வந்தாதான் ரட்சிப்பு உண்டாகும். அப்பொழுது இருந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்த யூதர்களுக்கு இயேசுவை குறித்து எல்லாம் தெரியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது தெரியும், இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார் என்று தெரியும். ஆனால் அதை கூட நிறைய பேர் விசுவாசிக்காம, அவரை ஏற்றுக்கொள்ளாம இந்த ரட்சிப்புக்கு தூரமாக மாறி போயிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு? அவங்களுக்கு தான் அந்த தண்டனை. கடைசியில் அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்கள் மற்ற தேசங்களுக்கு அடிமைகளாய் போனாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் மோதி அடிக்கப்பட்டது, அவங்களுடைய அரண்மனைகள் இடிக்கப்பட்டது, அவங்க ஆராதனை செய்த ஆராதனை கூடங்கள், அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது, அவங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டது, கல்லறைகள் இடிக்கப்பட்டது, எல்லாம் இடிக்கப்பட்டு மண்மேடா எருசலேம் மாறி போயினது. அவங்களுடைய ரட்சிப்பு அவங்களுக்கு தூரமாய் போனது. ஆனாலும் பிற்காலத்தில் தேவன் அவர் மேல் வைத்த தயவினாலே அவர்களை மீண்டும் ஒன்று சேர்த்து இப்பொழுது ஒரு நாடாக, ஒரு தேசமாக, அவர்கள் மற்ற நாடுகள் மேலே சண்டை போடுற அளவுக்கு தேவன் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த விசுவாசம் அவர்களுக்கும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த சுவிசேஷம் அவர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு இன்னைக்கு அநேக யூத ரபிகள், யூத போதகர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை உலகமெங்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. விசேஷமாக அமெரிக்க தேசத்தில் அநேக யூதர்கள் விசுவாசிகளாய் மாறி தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இப்ப எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. யூதரா இருக்கலாம், கிரேக்கர்னா நம்ம வேற ஜாதி ஆட்களா இருக்கலாம், அது எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த ஒரு மதமா இருக்கட்டும். இப்ப யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. அந்த நாட்களில் யூதர் கிரேக்கர் அவங்க தான் மெஜாரிட்டியா இருந்தாங்க. அதனால யூதர் கிரேக்கர். இந்த நாட்களில் நாம் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் கர்த்தரை நம்ம தொழுது கொண்டா நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார்.
அதே நேரத்தில் அவரை தொழுது கொண்டா, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுற எவனா இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது ரோமர் 10:11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அவரை விசுவாசித்தா போதும், இயேசுவை விசுவாசித்தா போதும், அப்படி சுவிசேஷத்தை விசுவாசித்தா போதும், நாம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நமக்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார், நாம் ரட்சிக்கப்படுவோம். இயேசுவை விசுவாசித்தா, அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்தா, அவருடைய வேதத்தை விசுவாசித்தா நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் மேல நாம் விசுவாசம் வைத்து அவரை தொழுது கொண்டா நாம் ஐஸ்வர்ய சம்பந்தராய் மாறி விடுவோம். அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டா நாம் ரட்சிக்கப்படுவோம். இதுதான் சீக்ரெட். இது நிறைய பேருக்கு தெரியாததுனால இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, இன்னும் பிரச்சனையில் இருக்காங்க. ஒரு இலவசமான ஒரு மருத்துவ முகாம் ஒரு இடத்துல நடக்குதுன்னு வைங்க, எப்பேற்பட்ட நோய்க்கும் அங்கே மருந்து தராங்க, எப்பேற்பட்ட நோய்க்கும் டாக்டர் இலவசமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வியாதி உள்ளவங்க போய் பயன்படுத்தி கொள்ளணும். போய் எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொன்னாதான் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த அந்த இது நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அவங்க போகாமல் இருந்தால், அவங்க அந்த டாக்டரை போய் பார்க்காம இருந்தால், அவங்க கொடுக்குற மாத்திரையை வாங்கி சாப்பிடாம இருந்தால் எப்படி அவங்களுக்கு சுகம் கிடைக்கும்? அதுபோல தான் உலகம் எங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, இப்பொழுதும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனால் சுவிசேஷத்துக்கு யார் ஒருவர் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த விசுவாசத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அதனால தான் ஏசை அப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசையா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதனால தான் வசனத்தை பிரசங்கிக்கிறோம். இந்த விசுவாசம் வர்றதுக்கு கேள்விப்படணும். எதை கேள்விப்படணும்? வசனத்தை கேள்விப்படணும். வசனத்தை கேள்விப்பட்டா விசுவாசம் வரும், விசுவாசம் வந்தா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இதுதான் மேட்டர், இதுதான் விஷயம். என்ன விசுவாசம்? வேதம் இன்னும் அதிகமாக சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை குறித்து இன்னும் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசிச்சா என்ன பலன்? நாம பின்வாங்கி போக மாட்டோம், இயேசு விட்டு பின்வாங்கி போக மாட்டோம். இயேசுவை விசுவாசிக்காதவங்க தான் பின்வாங்கி போயிடுவாங்க. பின்வாங்கிறதுனா என்ன? சபைக்கு வரமாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஆண்டவருக்கு உடைய விஷயத்தில் ஒன்றுமே கலந்துக்க மாட்டாங்க. பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. பண்டிகைக்கு ஒரு நாள் வருவாங்க, ஒரு கிறிஸ்மஸ்னால் வருவாங்க, ஒரு ஈஸ்டர் குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க. இது போல் வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வருவாங்க. ஆனால் பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பின்வாங்கி போனவங்க தான். அவங்க மேலே ஆண்டவருடைய ஆத்மா பிரியமாக இருக்காது. அதனால தான் நம்ம கெட்டு போகிறதுக்கு பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மா ஈடேறணும்னா விசுவாசிக்கணும். விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கை, விசுவாசம் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அதனால தான் வேதம் இன்னும் அழகாக நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சவங்க அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டுமா? 17ஆம் வசனம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு
கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்போ வேதம் நமக்கு திட்டமாய் தீர்மானமாய் சொல்லுகிற காரியம், எல்லாரும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அப்போ அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சு யார் ஒருவர் இந்த அடிப்படை மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று ஆண்டவர் இயேசுவுக்காக பரிசுத்தமாக வாழ்கிறாங்களோ, இயேசுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்காங்களோ, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க பின்வாங்கி போனால் கெட்டு போயிடுவாங்க. அவங்க ஆத்மா ஈடேறாது. அதோடு கூட வேதம் இன்னும் நமக்கு திட்டமாய் இந்த விசுவாசத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதாவது இருக்கான்னா, இப்போ வாசித்த சங்கீத பகுதியிலே இருக்கு. 72ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்தோம் இல்லையா? அந்த வாசித்த அந்த சங்கீத பகுதியில் என்ன இருக்கு, அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன? 72ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். யார் தான் இந்த உலகத்தை அரசாள்றதுன்னா நம்முடைய தேவன். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு சமுத்திரத்திலிருந்து இன்னொரு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் நம்முடைய தேவன் தான் அரசாளுகிறார். இன்னொன்று நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, 7ஆம் வசனத்தில், அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். இதை நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு சமாதானம் வேணுமா? ஒன்றும் இல்லை, ஜன்னல் வழியாக பாருங்க, வெளியில் சந்திரன் தெரியுதா? சந்திரன்னா உங்களுக்கு தெரியுதா? சந்திரன்னா என்ன? நிலவு. நிலவு தெரிஞ்சிச்சன்னா நமக்கு கண்டிப்பாக சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. நிலவு இருக்கு. டெய்லி சாயங்காலத்தில் நிலவு வருதா இல்லையா? அதிசயமாக பார்க்குறீங்க. அப்போ டெய்லி சாயங்காலத்தில் நிலவை நம்ம பார்க்குறோன்னா தேவன் வாக்கு பண்ணிட்டாரு, சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். யாருக்கு? நமக்கு. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். இதுதான் விசுவாசம். அதை அப்படியே நம்பணும், வசனத்தை நம்பணும். ஓ, நிலவு இருக்கா? அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு நிலவை காட்டி அவங்கள அறியாமலேயே அவங்க சோறு விட்டுனாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு மிகுந்த சமாதானம், நிலவை பார்க்கும் போதெல்லாம் சமாதானம். இந்த நாட்களில் வீட்லேயே இந்த வாலி பிள்ளைங்க ரூமையே மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, நிலவை பார்க்காம. போய் வாலிப பிள்ளைங்க மேலே போய் நிலவை பார்க்கணும். பா, நிலவை படைச்சிரே, நிலவு உள்ள வரைக்கும், அந்த சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம்னு சொன்னீரே, நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம நம்பினா நமக்கு சமாதானம். டெய்லி எப்பொழுதும் நமக்கு சமாதானம். அதோடு கூட அவருடைய வசனம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்தில், 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இதெல்லாம் விசுவாசம். அவரை நம்பும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்வார். நான் எளியவன், நான் உதவியற்ற சிறுமியானவன், அப்போ என்ன அவர் விடுவிப்பார் அப்படின்னு நம்ம நம்பினா கண்டிப்பாக விடுவிப்பார். ஏன் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார், அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். இதெல்லாம் தான் விசுவாசம். நம்முடைய ரத்தம் ஏசப்பாவுடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். அதனால தான் அவர் ரத்தத்தை கொடுத்தார் நம்மளை மீட் எடுக்க. இல்லைன்னா நம்ம எல்லாரும் மரிச்சு போயிருப்போம். ஏசு நம்மளை காப்பாத்திட்டார், நமக்காக ரத்தம் செஞ்சினார். அதனால வசனத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு சமாதானம்,
வசனத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு சந்தோஷம், வசனத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு, வசனத்தை விசுவாசிக்கிறவங்க ஐஸ்வர்ய சம்பந்தராக மாறிடுவாங்க. வசனத்தை விசுவாசிச்சா அவங்கள தேவன் எல்லா தீமையிலும் இருந்தும் அவங்கள ஆத்துமாக்களை அவர் ரட்சிப்பார். 13 வசனம், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். இதுதான் விசுவாசம். அவர் மேல அவர் என்னை ரட்சிப்பார். உடனே நிலவு பாருங்க, எனக்கு சமாதானம் உண்டு, எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவரை விசுவாசிக்கிறவங்க, அவரை தொழுது கொள்றவங்க ஐஸ்வர்ய சம்பந்தம். அவரை தொழுது கொள்றதுனால நீங்க நிச்சயமா நல்லா தான் இருப்பீங்க. அவரை ஏற்றுக்கொண்டதுனால, சுவிசேஷத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சதுனால, நீங்க ஞானஸ்நானம் எடுத்ததுனால கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு போக தான் செய்வீங்க. இதுதான் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் மேல அசைக்க முடியாத விசுவாசத்தை வைப்போம். தேவன் கடைசி வரைக்கும் நம்மளை வழி நடத்துவார். நம்ம தேவைகளை சந்திப்பார், நம் பிரச்சனையை மாற்றுவார், நமக்கு உதவியாக இருப்பார். எளியவர்களுக்கு உதவி செய்வேன், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வேன், சிறுமியானவர்களை விடுவிப்பேன், பலவீனவனுக்கும் எளியவனுக்கும் இறங்குவேன், எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பேன்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதே. நிச்சயமாக அவர் ரட்சிப்பார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு, அவருடைய சுவிசேஷம், அவருடைய வசனம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சுவிசேஷத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்படுவோம். நிச்சயமாக அவரை தொழுது கொள்வோம். நிச்சயமாக அவருடைய ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக நாம் ஐஸ்வர்ய சம்பந்தராய் மாறுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டு. நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாக நம்முடைய ரத்தம் அவருக்கு பார்வைக்கு அருமையா இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு உண்டு. எல்லாம் உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் அவர் தருகிறார். அப்பா, எங்கள் பிதாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். மேல விசுவாசம் வைக்கிற, உம்முடைய வசனத்தின் மேல விசுவாசம் வைக்கிற, உம்முடைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மேல விசுவாசம் வைக்கிற, அப்ப அப்படியே விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்மை ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்துக்கு, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்ல அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக மகிழ்ச்சி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரெல்லாம் இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்து ஆண்டவரே அவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உம்முடைய ரட்சிப்பை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய ஐஸ்வர்யத்தை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அப்பா, உம்முடைய பாதுகாப்பை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அவங்களுடைய ரத்தம் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. அவங்க எளியவர்களாக இருந்தாலும் அவங்கள விடுவிக்கிறீர். அவங்க திக்கற்றவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர். அப்பா, எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், ஒவ்வொருடைய கண்ணீரை தொடியும், ஒவ்வொருடைய கவலைகளை மாற்றோம். ஒவ்வொருவரும் உமக்குள்ளே நிலைத்து நிற்க, உம்முடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அப்பா, சந்திரன் உள்ள வரைக்கும் எங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாய் இருக்கும் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வாக்கை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே எங்களுக்கு எப்பொழுதும் சமாதானம் உண்டு. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ரட்சிப்பீர். ஆண்டவரே, முடிவு பரிந்தும் நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, எங்களுடைய ரட்சிப்பு இப்பொழுது மட்டுமல்ல, முடிவு பரியந்தும் நின்று நாங்கள் ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்தரலாம். உமக்கே சகல துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பர், எங்கள் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.